ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ராம்நாடு பக்கத்தில் ஒரு சத்திரக்குடி பக்கத்தில் இருக்கோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தால் திருவிழான்னு சொன்னால் முளைப்பாரி பண்ணுறாங்க அப்படின்னா. முளைப்பாரி சரி பார்த்துட்டு போகலாம் வந்தேன். ஆனால் அந்த ஊர் பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஏன்னா இருந்தாலும் இந்த ஊரில் சுற்றுவட்டாரத்துலனா கருவேல மரம் அதிகமாக இருக்குது. இந்த கருவேல மரம் அதிகமாக இருக்கனால இங்கெல்லாம் தண்ணி இருக்குது இல்லை. அதிகபட்சம் அவங்க தண்ணி எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து அடிக்கிறாங்க. நான் ஃபஸ்ட் டைமாக அந்த ஊருக்கு இந்த மாதிரி தண்ணி இல்லாத ஊருக்கு ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கேன். இப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். காலையில் கூப்பிட்டு வந்து செப்பல் போடக்கூடாதுன்னு சொல்லி நடக்க விட்டுருக்கா வெறுங்காலில். என்னைக்கு வந்து மொதல் நாள் இல்லையே, அதுவும் காலை வெறும் தார் ரோட்டில் நடக்க விட்டு என் காலை பார்த்தாலே எனக்கு அதுக்கு மேலே இருக்குது. சொல்லு, என்ன ரீசன்னால செப்பல் போடக்கூடாது சொல்லு. என்ன ரீசன் என்னன்னா சொல்லு. என்ன ரீசனு, முளைப்பாரி போட்டிருக்காங்க. முளைப்பாரி போட்டனால அந்த என்ட்ரன்ஸ் வரும்போது நம்ம வந்து செப்பல் எதுவும் போடக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கலாச்சாரங்கள் நியமாக இருக்குது. அவ்வளோதான். சரி, கோயில் எங்கே இருக்குது? கோயில் வீட்டுக்கு பக்கத்தில். நம்ம இங்கே இருக்கோம், நம்ம கம்மாவில் இருக்கோம். அந்த ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு இடத்துல ஒரு கொடுமைன்னா வீட்டுக்கு முன்னாடியே கோயில் வச்சுருக்காங்க. அந்த ஒரு ரீசன்னாலும் செப்பல் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதையும் மதிக்க வேண்டியதுதான், என்ன பண்ணுறது. பரவாயில்ல, ஆனால் ஊர் நல்லா இருக்குது. இங்கே இருக்க ஒரே ஒரு ரீசன் என்னன்னா சுற்றி வர கருவேல மரமாக இருக்குது. அந்த கருவேல மரம் மட்டும் இல்லைன்னா சத்தியமாக அந்த ஊரில் தண்ணி இருக்குண்டா. இந்த கிணத்துலேருந்து அவங்க தண்ணி எடுக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுலன்னு கேள்விப்பட்டேன். எதனாலடா உப்பு தண்ணியாக மாறிடுச்சா? இப்போ அதனால அந்த போர் தண்ணியிலேருந்து போர் போட்டு எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்போ அது இதில் உப்பு தண்ணி வரல. இது வந்து கம்மியான போர். இது ரொம்ப ஆழம். சம்திங் இது வந்து கம்மி. அப்புறம் எத்தனை வருஷமா அந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு இருக்கீங்க? அது ரொம்ப வருஷம். இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷமாக தான் இந்த மாதிரி போர் எல்லாம் போட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம கேணியில் வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற போட்டு தண்ணி எடுப்பாங்க, கேணியில் இறப்பாங்க. நம்மலாம் இங்கெல்லாம் சிட்டி சைடெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் அதிகப்படியாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அங்கெல்லாம் கிராம சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இன்னமும் நிறைய கிராமங்கள் இருக்குது. அதுவும் இந்த ஊரில் தண்ணி இல்லாமல் பிறகு வெளியே போயிருக்காங்களா? நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. நிறையா பேர் தண்ணி இல்லாமல் இருக்காங்க. ஆமாம். ஆனால் இப்போ இங்கே இருக்குது ஒரு 75 குடும்பம் இருக்குமா இங்கே? 75 குடும்பம் இருக்குது. 75 குடும்பத்துலேயும் இந்த முளைப்பாரி ஆண்டி பாதி பேர் இங்கே வந்திருக்காங்க. திருப்பி ஒரு வாரம் நடக்கும் திருவிழா மூலம் திருப்பி அவங்க கிளம்பிடுவாங்க வெளியே. இந்த மாதிரி இருக்குது. தண்ணி இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்னும் கிராம சைடு எல்லாம். கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா காவிரி தண்ணி வரும். காவிரி தண்ணி அப்புறம்